பியூஷ் கோயல் இவர் யாருனாக்கா அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் தமிழ்நாடு தேர்தல் பொறுப்பாளர். இவர் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு 10 லட்சம் கோடி ரூபாய் கடனை வாங்கி வைத்து தமிழ்நாட்டு மக்கள் அனைவரையும் கடன்காரர்களாக ஆக்கி வைத்திருக்கிறது என்ற ரீதியில் தொடர்ந்து விமர்சனம் செய்து கொண்டிருந்தார். இந்த நிலையில் அவருக்கு தக்க பதிலடியை கொடுத்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அது என்னங்கிறது வீடியோக்குள்ளே பேசலாம். வெல்கம் டு அறக்குறள் யூடியூப் சேனல். நான் உங்கள் நேமத் முகமது. மதுரையில் நேற்று பிரச்சாரம் செய்த தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அண்ணன் தம்பிகளாக அக்கா தங்கையாக பழகி கொண்டிருக்கும் மதுரை மக்கள் செம புத்திசாலிகள். அதனால்தான் இந்த மதுரையில் பிரிவினை ஏற்படுத்தி சதித்திட்டம் திட்டிய ஒரு கூட்டத்தின் சதியை முறியடித்திருக்கிறார்கள். இந்த மக்களின் பாதங்களை தொட்டு நன்றி கூறிக்கொள்கிறேன் என்று அவர் பேசியிருக்கிறார். அதாவது திருப்பரங்குன்றத்தை மையமாச்சு மதுரையில் ஒரு கலவரத்தை உருவாக்கிடலாம் என்று பாஜக மற்றும் சங்க பரிவார கூட்டம் திட்டமிட்டது. அந்த திட்டத்தை தவிடுபொடியாக்கியவர்கள், முறியடித்து தவிடுபொடியாக்கியவர்கள் யாருனாக்கா மதுரை மக்கள் தான். காவல்துறை அந்த கலவரக்காரர்களை கைது செய்த போடலாம், கைதட்டி ஆராவம் செய்து பிடிச்சி ஜெயிலில் போடுங்க அப்படின்ட்டு ஆதரவு தெரிவித்த மக்கள் யாருனாக்கா மதுரை மக்கள். மதுரையிலேருந்து வெளியூர்லேருந்து அங்கே உள்ள கலவரம் பண்ணாங்களே தவிர, பிரச்சாரம் பண்ணாங்களே தவிர, மதுரை மக்கள் யாருமே அந்த திருப்பரங்குன்ற இஷ்யூவில் கலவரம் பண்ண முயற்சி செய்யலை. எல்லாரும் அமைதி காத்தார்கள். அந்த பிரிவினை சதி கூட்டத்தின் சதியை முறியடித்தார்கள். அதற்காகத்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி அவர்கள் நன்றி கூறியிருக்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ராணிப்பேட்டை தொகுதியின் வேட்பாளராக திமுக தலைமையாக அறிவிக்கப்பட்டிருந்தவர் அமைச்சர் காந்தி அவர்களின் மகன் வினோத் காந்தி. இந்நிலையில் வினோத் காந்தி இன்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். என் தந்தையின் விருப்பத்தின் அடிப்படையில் நான் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை என்ற ஒரு அறிக்கையில் கூறியிருக்கிறார். அதன் அடிப்படையில் திரு காந்தி அவர்கள் அந்த தொகுதியில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் 2020 சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு செய்வதற்கான கடைசி நாள் இன்று. அதனால் எல்லா கட்சிகளும், அரசியல் கட்சிகளும் அவர்களுடைய வேட்பாளர்கள் இன்றோடு வேட்புமனு தாக்கல் செய்து முடித்துவிட்டார்கள். இதற்கு பிறகு வேட்புமனு பரிசீலனை செய்யப்படும். ஓகேயா? அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பியூஷ் கோயல் அவர் என்ன சொல்லியிருந்தார்? தமிழ்நாடு அரசாங்கம் 10 லட்சம் கோடிக்கு மேலே கடனை வாங்கி வச்சு தமிழ்நாட்டு மக்களை கடன்காராக ஆக்கி வைத்திருக்கார் என்று திமுகவை தொடர்ந்து விமர்சனம் செய்து கொண்டிருந்தார்ல, அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. அதுக்கு தக்க பதிலடி கொடுத்திருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். தமிழ்நாட்டுக்கு பொருளாதார பாடம் இருக்கிறீங்களா? இந்திய அரசாங்கத்துடைய பொருளாதார நிலை என்ன? டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத அளவில் தொடர்ந்து சரிந்து கொண்டே இருக்கிறதே, அதை போய் முதல்ல சரி பண்ணுங்க அப்படின்னு பதிலடி கொடுத்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இப்படித்தான் எதிர்க்கட்சி தலைவர்களின் மாறி மாறி விமர்சனங்கள் செய்வதற்கிடையில் இப்பொழுது இந்த தேர்தல் களைகட்டி கொண்டிருக்கிறது. நாம் அதிமுக தொண்டர்கள்ட்ட வைக்கும் வேண்டுகோள் என்னவென்றால், கழகங்கள் இல்லாத தமிழகம் என்ற மிகப்பெரிய டாஸ்க், அதான் பிஜேபியிடம் முக்கியமான அஜெண்டா. திமுக இருக்கக்கூடாது, அதிமுக இருக்கக்கூடாது என்பது அடிப்படையில் அவர்களுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் முதலில் இந்த தேர்தலில் அதிமுகவை கபலீகரம் செய்து காலி செய்ய வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக கூட்டணியில் எப்படியும் 70 சீட் வாங்கினோம், 80 சீட் வாங்கலாம் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி 27 தொகுதிகள் மட்டுமே வழங்கியிருக்கிறார். அவர் கொடுத்த தொகுதிகளும் கூட வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லாத தொகுதிகள். இந்த 27 தொகுதியில் 1-2 தொகுதியில் வெற்றி பெற்றாலே பெரிய ஆச்சரியம் என்ற நிலையில் இப்போது இருக்கிறது. அந்த அடிப்படையில் அதிமுகவை ஒழித்துவிட வேண்டும் என்று முயற்சி செய்த பிஜேபியின் திட்டத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவருடைய அளவுக்கு முறியடித்திருக்கிறார். அவர் என்னதான் சங்கி மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாலும், ஏன்னா அவர்களுடைய மிரட்டலுக்கு அடிபணிந்து சங்கித்தனமான வேலைகள் எல்லாம் செய்து கொண்டிருந்தாலும் கூட இந்த தேர்தலில் சீட்டு ஒதுக்கீட்டு செய்ததில் கொஞ்சம் கண்டெயின் பண்ணி தான் இருக்கார், கண்ட்ரோல் பண்ணி தான் இருக்கார். 27 சீட்டு கொடுத்தாலும் கூட அதிக வெற்றி பெற வாய்ப்பில்லாத தொகுதியில் தான் அவங்க தள்ளி விட்டுருக்காரு. அந்த அடிப்படையில் அவருடைய வேலை செஞ்சிட்டார். இப்போ அதிமுக தொண்டர் என்ன செய்யணும்னாக்கா, தங்களுடைய கட்சியை, உங்களுடைய கட்சி அதிமுக என்ற கட்சியை ஒழிக்க வேண்டும், அழித்துவிட வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கும் பிஜேபியின் திட்டத்தை நீங்கள் முறியடிக்க வேண்டும் என்றால் உங்கள் பங்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னாக்கா, பிஜேபி போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் நீங்கள் அவர்களுக்கு ஆதரவாக வாக்களிக்கவே கூடாது. நீங்கள் நோட்டாக கூட போடுங்க, வேறு யாரை கூட போட்டுங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் பிஜேபிக்கு நீங்கள் ஓட்டு போட்டீங்கன்னாக்கா உங்களுடைய முதுகில் ஏறி சவாரி செய்து தான் தமிழ்நாட்டில் கால் தர பதிவிட வேண்டும், அதிமுகவை தங்களோடு இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று பிஜேபி திட்டம் போட்டு செயல்பட்டு இருக்காங்க. அவர்களுடைய திட்டத்தை தவிடுபொடியாக்க வேண்டும், அவர்களுடைய திட்டத்தை ஆசையில் மண்ணலி போட வேண்டும், அந்த திட்டத்தை முறியடிக்க வேண்டும் என்றால் அதிமுக தொண்டர்கள் யாரும் பிஜேபி போட்டியிடக்கூடிய தொகுதிகளில்
நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போட வேண்டியதில்லை. ஏன்னா நீங்கள் உங்களுடைய மனதளவில் திமுக தங்களுடைய பரம வயது என்று நீங்கள் எண்ணிருப்பீங்க. அந்த அடிப்படையில் நீங்கள் திமுக வாக்களிக்க தேவையில்லை. அதற்கு பதிலாக நோட்டாவுக்கு போடுங்க, இல்லை சுயேட்சைக்கு போடுங்க, இதெல்லாம் பண்ணுங்கள். அப்படி பண்ணால் மட்டும்தான் பிஜேபியை 27 தொகுதிகளிலும் மண் கவ வைக்க முடியும். அப்போது தான் அதிமுக என்ற கட்சி தமிழ்நாட்டில் உயிரோடு இருக்கும். அதிமுக என்ற கட்சி அழிக்கப்படாமல் மிஞ்சியிருக்கும். நாங்கள் அதிமுக தொண்டர்களில் பெருமையோடு நீங்களும் கூறிக்கொள்ள முடியும். அதற்கான வாய்ப்பு இப்பொழுது உங்களுக்கு வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் நீங்கள் எக்காரணத்தை முன்னிட்டும் பிஜேபி போட்டியிடும் தொகுதிகளில் தாமரைக்கு உங்களுடைய வாக்களை அளித்து விடார்கள். அது நீங்கள் உங்கள் தலையில் மண்ணள்ளி போட்டுக்கொள்வதற்கு சமம். அதிமுக என்ற கட்சியை நீங்களும் பிஜேபியோடு சேர்ந்து அழிப்பதற்கு துணை போயிருக்கிறீர்கள் என்று அர்த்தமாகும். அந்த அடிப்படையில் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இந்த தேர்தலை அணுக வேண்டும். மறந்தும் தாமரை சின்னத்திற்கு வாக்களித்து விடார்கள் என்பது நம்மளுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. ஓகேயா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அறக்குறள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய், see you.